படித்ததில் பிடித்தது. இரவு என்னம்மா சமையல் என்று கேட்டபடி வந்தார் முருகானந்தம். இன்றைக்கு சீக்கிரமாகவே வந்து விட்டீர்களே அப்பா, ரசம் கொதிக்கிறது, சாதமாக்கி அப்பளம் பொரிக்க வேண்டும் என்று சொல்லியபடியே அரிசியை களைந்து அடுப்பில் வைத்தாள் மாதவி. மகள் வேலை செய்வதை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார் அவர். யாரும் சாதாரணமாக பார்த்தால் தெரியாத மகளின் குறை அவள் வேலை செய்யும்போது அப்பட்டமாக தெரிந்தது. மாதவி பிறந்தபோது எல்லா குழந்தைகளையும் போலவே தான் இருந்தாள். வளர வளரதான் அவள் வலது கையை அதிகம் பயன்படுத்துவது இல்லை என கவனித்தார் முருகானந்தமும் அவர் மனைவி வள்ளியும். மாதவியை பரிசோதித்த டாக்டர் வலது கையின் மூட்டும் எலும்பும் சரியாக இணையவில்லை என்றும் அதற்கு எலும்பு சம்பந்தப்பட்ட நிபுணரிடம் காண்பித்து ஆலோசனை பெறும்படியும் கூறினார். அப்பொழுதே மாதவி 4 வயதை நெருங்கியிருந்தாள். அந்த ஏற்பாட்டை கவனிக்கத் தொடங்கும் பொழுதுதான் வள்ளி மீண்டும் கருத்தரிப்பது தெரிய வந்தது. மகளின் கவலையும் வயிற்றின் சுமையும் வள்ளியை பாடாய்படுத்தியது. என்னங்க, எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலைங்க, வாந்தியும் மயக்கமும் படுத்தி எடுக்கிறது, எதுவுமே சாப்பிட முடியல, மாதவியையும் கவனிச்சுக்க முடியல, படுக்கையே கதியாக இருக்கே என புலம்பினார். கவலைப்படாத வள்ளி, காலையில் மட்டும் உனக்கு ஒத்தாசையாக இருக்க வேலம்மாவை கேட்டிருக்கேன், அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. என்ன, இனிமே செலவுக்கு கொஞ்சம் கையை கடிக்கும், சமாளிச்சிடலாம். மறுநாளிலிருந்து வேலம்மா காலையிலேயே வந்து வீட்டு வேலைகளை கவனித்து 2 வேளைக்கும் சமைத்து மாதவியையும் கவனித்து விட்டு செல்வார். மாதங்கள் உருண்டோட வள்ளி ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தார். வள்ளி உடம்பு தேறியதும் பிள்ளைகளையும் வீட்டு பொறுப்புகளையும் மறுபடியும் கையில் எடுத்து கொண்டார். அதற்குள் மாதவிக்கும் 5 வயது பூர்த்தியாகி இருந்தது. மறுபடியும் எலும்பு நிபுணரை காண படையெடுத்தனர் இருவரும். இங்கே பாருங்க முருகானந்தம், ஆரம்பத்திலே நீங்கள் அழைச்சிட்டு வந்துறீங்கன்னா ஆப்ரேஷன் செஞ்சு குணப்படுத்தியிருக்கலாம். இப்போது எலும்புகள் உறுதியாயிடுது, குணமாக்கிறது கஷ்டம்தான் என குண்டை தூக்கி இருவர் மண்டையிலையும் போட்டார் அவர். டாக்டர், எங்கள் சூழ்நிலை இப்படி ஆயிடுத்து, வேற வழி இல்லையா என டாக்டரின் கையை பிடித்து கொண்டு கலங்கினார் முருகானந்தம். கைக்கு சில பயிற்சிகள் கொடுத்து கொண்டே வந்தால் கொஞ்சம் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் பயிற்சியை விடாமல் தொடர வேண்டும். ஆரம்பத்தில் ரொம்ப வலிக்கும், நாளடைவில் பழகிவிடும் என கூறி பயிற்சிகளையும் மாதவிக்கு செய்து காண்பித்தார். கையை பிடித்து பளு தூக்கும் கருவியை அவள் கையில் வைத்து மேலும் கீழும் தூக்க வைத்தார். அம்மா, கை வலிக்குதுமா. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா என கதறினாள் மாதவி. மகளின் அழுகையை பொறுக்க முடியாத வள்ளி டாக்டரின் பிடியில் இருந்த மாதவியை இழுத்து கொண்டு வெளியேறிவிட்டார். முருகானந்தம் தான் டாக்டரிடம் மன்னிப்பு கேட்டு பணத்தையும் கொடுத்து விட்டு வந்தார். என்ன வள்ளி, இப்படி பண்ணிட்ட, கஷ்டப்பட்டு இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், பாதியிலேயே வந்துட்டியே என கடிந்து கொண்டார். பிள்ளை படுற கஷ்டத்தை கண் கொடுத்து பார்க்க முடியலங்க, விடுங்க, கை இப்படியே இருந்துட்டு போகட்டும், என் உயிர் உள்ளவரை இவளா கண்ணுக்கு கண்ணாக வச்சு நான் பார்த்துக்குவேன் என கண்ணீர் சிந்தினார் வள்ளி. நீ இருக்கும் வர பார்த்துக்குவ, அதுக்கப்புறம் என மனதுக்குள்ளேயே புழுங்கினார் முருகானந்தம். பள்ளி செல்லும் வயதில் மாதவியை அருகில் இருக்கும் பள்ளிக்கு அனுப்பினார். இடது கை நார்மலாகவும், எலும்பு உடைந்தால் எப்படி மாவு கட்டு வைத்து கட்டியிருப்பார்களோ அதே போல் 90 டிகிரிக்கு கீழே இறங்காத வலது கையை கொண்ட மாதவியை மற்ற குழந்தைகள் அதிசயமாக பார்த்தனர். ஆசிரியர் ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தும் போது மாதவியை பார்த்து குழந்தைகள் அனைவரும் கை கொட்டி சிரித்தனர். சார், இது பேர் வெறும் மாதவி இல்லை, 1.25 கை மாதவி என ஒரு குறும்புக்கார பையன் சொல்லியதில் மறுபடியும் அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். இதையெல்லாம் கேட்க நேர்ந்த மாதவியோ கண்கள் கலங்கினாலும் அழுது ஆர்ப்பாட்டம் செய்யாமல் அமைதியாகவே இருந்தாள். பள்ளி முடிந்து வந்த மகள் அமைதியாகவே இருப்பதை பார்த்த வள்ளி, செல்லம்மா, என்னடா புதுசாக பள்ளிக்கு போனீங்களே, பிடிச்சிருக்கா என வினவினார். தலையை மட்டும் ஆம் என ஆட்டிய மகள் சாப்பிடாமல் சென்று படுத்து கொண்டதை கவனித்த வள்ளி, இருக்கட்டும், அவங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க, அவரிடம் மட்டும்தான் இந்த குட்டி வாயை திறக்கும் என எண்ணிக்கொண்டே வேலையை கவனித்தார். மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்த முருகானந்தம் சாப்பிடுவதற்கு மகளை எழுப்பினார். மகனுக்கு ஊட்டி முடித்த வள்ளி கதவோரம் வந்து நின்று கொண்டார். அப்பாவும் மகளும் பேசுவதை கேட்க, கண்ணு எழுந்துருமா, அப்பாவுக்கு பசிக்கிறது, நீங்கள் சாப்பிடாம அப்பா எப்படி சாப்பிட்றது என கெஞ்சினார். கன்னத்தில் கண்ணீர் கரையுடன் படுத்திருக்கும் மகளை பார்க்கும்போது பள்ளியில் என்ன நடந்திருக்கும் என அவரால் ஊகிக்க முடிந்தது.
மகள் இதையெல்லாம் கடந்தே ஆக வேண்டும். கண்ணீர் சிந்தினால் அவளால் இன்னும் வரும் மின்னல்கள் சமாளிக்க முடியாது. தாம் இப்போது பேசப்போவதே மகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என அவர் உணர்ந்து கொண்டார். மெதுவாய் எழுந்து அமர்ந்த மாதவி தந்தையை இறுக்கமாக கட்டி கொண்டாள். அப்பா, எனக்கு மட்டும் ஏன்பா கை இப்படி இருக்கு? என் கூட படிக்கிறவங்க கையெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு மட்டும் ஏனப்பா இப்படி? தப்பு செய்கிறவங்கள தான் சாமி தண்டிக்கும்னு அம்மா சொல்வாங்களே, நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்? தம்பியோட மிட்டாயை பிடுங்கி சாப்பிட்டேனா? அதுக்கா? இல்லை அம்மா சொல்ல சொல்ல கேட்காம ரோஜா செடியில் பூத்த பூவெல்லாம் பிச்சு போட்டேனே, அதுவா? இல்லை சாமி உண்டியலில் போட சொன்ன காசை எடுத்து பிச்சைக்கார தாத்தாவுக்கு போட்டேனே, அதுக்கா? எதுன்னு சொல்லுங்கப்பா. நான் சாமிக்கிட்ட சாரி சொல்கிறேன். எனக்கு 1.25 கை வேணாம்ப்பா, முழு கையையும் கொடுக்க சொல்லுங்கப்பா என தேம்பி தேம்பி அழுதாள். அழுது கொண்டே குடுகுடுவென பூஜை அறைக்குள் ஓடினாள் மாதவி. சாமி, சாமி என்னை மன்னிச்சுரு சாமி, இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என் கையை நல்லா ஆக்கிடு சாமி என தலையை தரையில் முட்டி கொண்டு அழுதாள். மகள் அழுது கரைவதை பார்த்து வள்ளியும் நெஞ்சில் அடித்து கொண்டு அழுதார். என் மக இந்த பாடுபடுறாளே, இதையெல்லாம் நாங்கள் பார்க்கணும்னு வச்சுட்டியே, நீ எல்லாம் என்ன சாமி என நெஞ்சில் அரைந்து கொண்டு கதறியபடியே மயங்கினார் வள்ளி. தேவியின் நிலைமையை கண்டு பதறிய முருகானந்தம் ஓடி சென்று தண்ணீர் எடுத்து வந்தார். நீர் தெளித்தும் வள்ளிக்கு மயக்கம் தெளியவில்லை. உடனே வேலம்மாவை அழைத்து பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு வள்ளியை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு பறந்தார். அவரை பரிசோதித்த டாக்டர் இரத்த அழுத்தம் அபாயகரமான அளவுக்கு உயர்ந்திருப்பதாக கூறி அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றனர். முருகானந்தம் கலங்கி போய் காரிடரில் போட்டிருந்த நாற்காலியிலே 2 நாட்களையும் கழித்தார். ஊரிலிருந்து வந்திருந்த அவரின் தங்கை பிள்ளைகளை கவனித்து கொண்டார். மேலும் 2 நாட்கள் ஐசியூவில் இருந்த வள்ளி நினைவு திரும்பாமலே இறையடி சேர்ந்தார். டாக்டர்கள் இரத்த அழுத்தத்தால் நரம்பு பாதிப்பு என்றார்கள். குழந்தை பிறந்த பிறம்பு உடம்பை பேணவில்லை என்றார்கள். எந்த காரணமும் அவர் மூளைக்கு எட்டவில்லை. திக்பிரமை பிடித்த மாதிரி இருந்தார் முருகானந்தம். உறவுக்காரர்களே எல்லா காரியத்தையும் செய்து முடித்தனர். காரியம் முடிந்து எல்லோரும் சென்ற பின்பு அவர் தங்கை மட்டும் உதவிக்கு தங்கியிருந்தார். சமையலறையிலிருந்து மகள் விசும்பும் ஓசை கேட்டு அங்கே எழுந்து சென்றாள் முருகானந்தம். சாப்பிட்டேன்டி சனியனே, நீ பிறந்ததிலிருந்தே எல்லோருக்கும் கஷ்டந்தான். உன்னோட பீடை தான் எங்கள் அண்ணியை முழுங்கிருத்து. இந்த கையை வச்சு இன்னும் யாரையெல்லாம் பாசக்கயிறு போட்டு இழுக்க போறியோ? எங்கள் அண்ணா கிட்ட சொல்லி உன்னை முதல்ல தலை முழுக சொல்லணும். தரித்திரம் என திட்டிக்கொண்டே உணவை ஊட்டி கொண்டிருந்தார் அவர் தங்கை. கமலா, சின்ன குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு இல்லை, விது முடிஞ்சு அவள் போயிட்டா, அதுக்கு இந்த சின்ன குருத்து மேலே பழிய போடுறியே. நாளைக்கே நீ ஊர் பார்த்து கிளம்பு, என் குடும்பத்தை இனிமேல் எனக்கு பார்த்துக்க தெரியும் என ஒரு போடு போட்டார். ஓடி வந்து கட்டி கொண்ட 2 செல்வங்களையும் கண்ணீர் வழிய அணைத்து கொண்டார் அந்த தாயுமானவர். 2 பிள்ளைகளையும் கவனித்து பள்ளிக்கு அனுப்பி வேலை சென்று வந்தார் அவர். சமையலுக்கும் வீட்டு வேலைக்கும் வேலம்மாவை அமர்த்தினார். அவர் வீடு வரும் வரை பள்ளி சென்று வரும் பிள்ளைகளை வேலம்மா கவனித்து கொள்வார். முருகானந்தம் மகளின் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு அவள் காரியங்களை சொந்தமாக செய்ய பழக்கினார். எழுதுவது, சாப்பிடுவது, வீட்டு வேலை செய்வது எல்லாம் இடது கையில் பழகினாள் மாதவி. மற்றவர் கேலிகளையும் சீண்டல்களையும் புறம் தள்ள பழகினாள். தாயாக மாறி தம்பியை கவனித்து கொண்டாள். மெல்ல மெல்ல அந்த குடும்பமும் தலையெடுக்க துவங்கியது. மாதவி இப்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆசிரியராக பணிபுரிகிறார். தம்பி பத்ரி பன்னாட்டு நிறுவனம் ஒன்றில் ஐடி துறையில் இருக்கிறான். என்னப்பா ஒரே யோசனையாக இருக்கீங்க என கேட்டாள் மாதவி. மகளின் கேள்வியில் பழைய நினைவுகளிலிருந்து நிகழ்காலத்திற்கு வந்தார் முருகானந்தம். ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ பழைய நினைவுகள். சரி, அதை விடு. அப்பா சொன்னதை யோசிச்சு பார்த்தியா என கேட்டார். நல்லா யோசிச்சேன்ப்பா, எனக்கு எது நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கப்பா என்றாள் மாதவி. திருமணத்தை பற்றி பேசினாலே பிடி கொடுக்காத மகள் சம்மதம் சொல்லவும் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீரே வந்தது அவருக்கு. அறிவழகன் அவரது பாலிய சிநேகிதரின் மகன்தான். மாதவியை விரும்பியே மனம் முடிக்க கேட்டவன். அவளின் சம்மதத்திற்காக இன்னும் காத்திருக்கிறான். தன்னை போலவே மகளை கண்கலங்காது வைத்து கொள்வான் என்னும் நம்பிக்கை அவருக்கு உள்ளது. சந்தோஷமாக மகளை கட்டி கொண்டார். என்ன அப்பாவும் மகளும் ஒரே அடியாக கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நானும் இந்த ஜோதியிலே ஐக்கியமாயிக்கிறேன் என்று பத்ரியும் அவர்களை கட்டி கொண்டான்.
ஒரு சுபநாள் சுப வேளையில் மாதவியின் கழுத்தில் மங்கள நான் பூட்டினான் அறிவழகன். மாலை மாற்றும்போது தடுமாறிய மாதவியின் கைகளை பற்றி தானே மாலையை அணிந்து கொண்டான் அறிவழகன். கண்ணீருடன் நிமிர்ந்த மாதவியை பார்த்து, நான் இருக்கிறேன் உனக்கு என கண்களை மூடி திறந்து தைரியமூட்டினான் அவன். அவர்களை கீழிருந்து பார்த்து கொண்டிருந்த முருகானந்தம் ஆனந்த கண்ணீர் சிந்தினார். அவர்கள் வாழ்வில் ஆனந்தம் என்றும் பெருகி வழிய வாழ்த்தி விடை பெறுவோம். படித்தேன், பகிர்ந்தேன். அன்புடன் வாசித்தமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.